கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, வணக்க மாதத்தின் 25ஆம் தேதி இன்றைய நாளிலே அன்னை மரியாள் அத்தியந்த விருத்தியாயிருக்கிற மாதா என்கின்ற மன்றாட்டு மாலையில் சொல்லக்கூடிய அந்த கருத்தினை இன்று நாம் சிந்திக்கப் போகிறோம். அத்தியந்த விருத்தியாய் இருக்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லப்படுகின்ற பொழுது இந்த வார்த்தையினுடைய அர்த்தங்கள் இரண்டு விதமாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஒன்று, ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கன்னிமை கெடாமல் கற்புள்ளவளாக இருக்கிறாள் என்றும், அல்லது தன்னுடைய கற்பிற்கு சேதாரம் ஏற்படவில்லை என்பதை குறிக்கும் நிலையாக அத்தியந்த விருத்தியாயிருக்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இரண்டாவது அர்த்தம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, புனிதத்தன்மையோடு இருக்க வேண்டும் அல்லது புனிதத்தன்மைக்கு களங்கம் ஏற்படக்கூடாது என்ற பொருளிலும் இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். கன்னிமை கெடாமல் கற்புள்ளவளாக இருக்கிறாள் என்றும், புனிதத்தன்மை களங்கப்படாமல் புனிதமாக இருக்கிறார் என்பதற்கும் இந்த அத்தியந்த விருத்தியாய் இருக்கிற மாதா என்று நாம் மன்றாட்டு மாலையிலே அன்னை மரியாளுக்கு புகழாரம் சூடுகின்றோம். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இங்கு இன்றைய நாளிலே இந்த அத்தியந்த விருத்தி என்ற வார்த்தையானது அன்னையினுடைய கன்னித்தன்மையை குறிப்பிடுவதோடு மட்டுமல்லாமல், அதோடு அன்னை மரியாள் பாவக்கரைகள் கூட இல்லாமல் புனிதமாயிருக்கிறார் என்பதையும் இது சுட்டி காட்டுகின்றது. மரியா தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் எண்ணத்தாலும் தன்னுடைய கற்பிற்கு எதிராக எந்த பாவங்களையும் செய்யவில்லை என்பதற்கு இது சிறந்த எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது. அந்த அளவிற்கு அன்னை மரியாள் தன்னுடைய கற்பிலே தெளிவான வாழ்வு வாழ்ந்து காட்டினாள் என்பதை நாம் காணுகிறோம். இவர் கற்போடு இருந்தார் என்பதை இயேசுவின் வளர்ப்பு தந்தை சூசை வானதூதர் கப்ரியேல் எடுத்துரைப்பதையும் நாம் நினைவில் கொள்வதை காண முடியும். அன்னை மரியாள் கப்ரியேல் தூதருடைய அந்த இயேசுவினுடைய பிறப்பு செய்தியை கேட்டு, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று தன்னை அன்னை மரியாள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தாள். வேதத்திலே வாசி கேட்கின்றோம், தன் மனைவி கருவுற்று இருக்கிறார் என்பதை அறிந்து யாருக்கும் தெரியாமல் மறைவாய் விலக்கிவிட சூசை முடிவு எடுத்ததையும், அந்த நேரத்தில் வானகத்தூதர் சூசைக்கு கனவில் தோண்டி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். மத்தேயு எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 20வது இறைவசனத்திலே நாம் இவ்வாறு வாசி கேட்கின்றோம். எனவே தன் மனைவியானவள் கருவுற்றிருப்பது தூய ஆவியினால், அவளுடைய கன்னிமைக்கு எந்த கலங்கமும் இல்லை, அவளுடைய புனிதத்திற்கு எந்த கலங்கமும் இல்லை என்பதற்கு வானதூதருடைய வார்த்தை யோசேப்புக்கு இன்னும் ஒரு பக்கபலமாக, ஒரு உறுதுணையாக, ஒரு தைரியத்தை கொடுத்து தன் மனைவி மரியாளை, திருமண ஒப்பந்தம் செய்த மரியாளை கரம் பிடித்து நம் அனைவரின் மீட்புக்காக அன்னை மரியாளோடு புனித சூசை பயணிக்க ஆரம்பிக்கின்றார். காரணம், அன்னை மரியாளுடைய கற்பிற்கு எந்த கலங்கமும் இல்லை. இன்னும் ஆழமாக நாம் பார்த்தோம் என்றால், சூரிய கதிர்களுக்கு எடுத்துக்காட்டாக அன்னை மரியாளுடைய கற்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். எவ்வாறு என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், சூரிய கதிர்கள் கண்ணாடி வழியாக
ஊடுருவி அந்த கண்ணாடியை சேதப்படுத்தாமல் அடுத்த பகுதிக்கு பாய்ந்து வருகிறதே, அதேபோல ஒளியான தூய ஆவியார் அன்னை மரியா என்ற கண்ணாடி வழியாக அவர் கற்பிற்கு எந்தவிதமான சேதமும் இல்லாமல் பாய்ந்து ஒளியான மகனை இந்த மண்ணுலகிற்கு பெற்று கொடுக்க உறுதுணையாக இருந்தார். இந்த அளவிற்கு அன்னை மரியாளுடைய கற்பு பாதுகாக்கப்படுகிறது, அன்னை மரியாளுடைய புனிதமும் பாதுகாக்கப்படுகிறது என்பதை நாம் காண முடிகிறது. இனிமை மிகு பாடல் 2ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தையிலே நாம் வாசிக்க கேட்போம். முட்புதர் நடுவில் இருக்கும் லீலி மலர் போல் மங்கையருள் இருக்கிறாள் என் அன்புடையாள் என்ற இந்த இறை வார்த்தையை அன்னை மரியாளுக்கு ஒப்பிடுகின்ற பொழுது, முட்புதரின் நடுவிலே காணப்படக்கூடிய லீலி மலரை போல இந்த மண்ணுலகில் இருக்கின்ற எல்லா பெண்களுக்கு மத்தியிலே அன்னை மரியாள் லீலி மலரை போல அழகு நிறைந்தவளாகவும் புதுமையானவளாகவும் புனிதமாகவும் கற்பில் சிறந்தவளாகவும் தன்னுடைய தனித்துவத்தை அன்னை மரியாள் வெளிப்படுத்துவதை நாம் காண முடியும். உலகில் தோன்றிய எல்லா பெண்களையும் விட அன்னை மரியாள் லீலி மலரை போல வெண்மையாக, மாசில்லாமல், கற்பிற்கு கலங்கம் ஏற்படாமல் நம் அன்னை மரியாள் நம் மத்தியிலே காணப்படுகிறாள். அத்தியந்த விரக்தியா இருக்கிற மாதாவே, இந்த அளவிற்கு அன்னை மரியாளுடைய கற்பிற்கு கலங்கம் இல்லாமல், தன்னுடைய புனிதத்திற்கும் கலங்கம் இல்லாமல், நம் அனைவருடைய மீட்பிற்காக தன் மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னை அர்ப்பணித்து, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று தன்னை அர்ப்பணித்து விட்டாள் அன்னை மரியாள். இதற்கு அன்னை மரியாள் மட்டும் தன்னுடைய இசைவை கொடுத்து விடவில்லை, அதோடு இணைந்து சூசையும் அன்னை மரியாளுடைய கற்பிற்கு மகத்துவத்தை மேன்மைப்படுத்துகிறார். எந்த அளவிற்கு முதலில் இந்த விஷயங்கள் தெரியாமல் அன்னை மரியாளை தனிப்பட்ட விதத்தில் மறைவாக விலக்கிவிட வேண்டும் என்று விரும்பினாரோ, அதைவிட இரட்டிப்பு மடங்காக அன்னை மரியாள் மீது அவர் அன்பு வைத்து, அன்னை மரியாளுடைய கற்பின் மீது நம்பிக்கை வைத்து, அன்னை மரியாளுடைய புனிதத்துவத்தின் மீது ஒரு ஆழமான நம்பிக்கை வைத்து, அன்னை மரியாளை கரம் பிடித்து இயேசுவை பெற்றெடுத்து இந்த மண்ணுலகிலே பணியாற்றுகின்ற தன்னுடைய மன்னக பயணம் முடிகின்ற வரையில் சூசையும் அன்னை மரியாளுக்கு துணையாக இருந்திருக்கிறார். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதுதான் அன்னை மரியாள் அத்தியந்த விரக்தியா இருக்கிற கன்னிகை என்று சொல்லுவதற்கு காரணம். இப்படி தன்னுடைய புனிதத்தையும் தன்னுடைய கன்னிமையையும் எப்பொழுதுமே சேதமில்லாமல் இறைவனுக்கு அர்ப்பணித்த இந்த தாயினுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த அன்னை மரியாளைப் போல நம்முடைய வாழ்விலும் புனிதத்தையும் கற்பினையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றுதான் அன்னை மரியாள் நம்மிடம் விரும்புகிறாள். அவளுடைய எதிர்பார்ப்பு, அவளுடைய ஆசை, இவை அனைத்தையும் நிறைவேற்றக்கூடியது நம்முடைய கடமை அல்லவா? ஏனென்றால் அவள் பெற்றெடுத்த பிள்ளைகள் தாமே நாம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கற்பிற்கும் நம்முடைய புனிதத்துவத்திற்கும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விற்கும் எத்தனையோ கலங்கங்கள் செய்திருக்கலாம், துரோகங்கள் செய்திருக்கலாம். அவை அனைத்தையும் இந்த நாளிலே அன்னை மரியாள் திருப்பாதத்தில் அர்ப்பணிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். தாயே, என் அன்பு மரியே, உம்மை போல நாங்கள் வாழ முடியவில்லை என்றாலும் இதோ இந்த நேரத்திலே எங்கள் பாவங்களுக்காக, குற்றங்களுக்காக, எங்களுடைய பொறுமையின்மைக்காக, கீழ்ப்படிதலின்மைக்காக, அன்பில்லாமைக்காக, சோம்பேறித்தனத்திற்காக, கடினமான வார்த்தைகளினாக,
நாங்கள் இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாங்கள் வாழ்ந்துவிட்டோம். அவற்றை அனைத்திற்கும் இப்பொழுது மன்னிப்பு கோரி உம் திருமுன்னிலையில் வந்திருக்கின்றோம். எங்களை ஏற்று உம் மகனிடம் பரிந்து பேசி எங்களுடைய வாழ்வையே நீர் பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நாளிலே உம் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று இந்த தாயிடம் நாம் இன்றைய நாளில் அர்ப்பணிப்போம். இதுதான் இன்றைய நாளிலே அன்னை மரியாள் தன்னுடைய புனிதத்தையும் கற்பின் பாதுகாப்பையும் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாள். எனவே இந்த தாயினுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இந்த தாயோடு இனி வருகிற நாட்களிலே நாமும் பயணித்தோம் என்றால் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு ஒரு பலனுள்ள வாழ்வு, ஒரு அர்த்தமுள்ள வாழ்வு, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வு, ஒரு நல்ல உதாரணமுள்ள வாழ்வாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த நாளிலே அன்னை மரியாளுடைய கரத்தை பிடித்து பயணிப்போம். இறையாசீர் என்றும் உங்களோடு.